இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் அப்படிங்கிற தலைப்புல தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்ப்பது, நம்முடைய முறிந்து போன உறவுகளை ஜெபத்தின் வழியாக நம்ம எப்படி மறுபடியும் சேர்க்கலாம், அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம உறவுகளுக்கு இடையே சில நேரங்களில் சில சண்டை சச்சரவுகள் வரும்போது, சில மனக்கசப்புகள் வரும்போது நமக்குள்ள ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். நம்மளால் அவங்கள மன்னிக்க முடியாது, நம்மக்கிட்ட அன்பே இல்லாத மாதிரி நம்மளே உணர ஆரம்பிப்போம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது காலப்போக்கில் அந்த உறவுகள் அப்படியே பிரிஞ்சு போயிடும். ஆனால் அதை மறுபடியும் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற முடியாமல் அந்த இடத்துலையே நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம். இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், ஜெபத்தின் வழியாக எப்படி நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நரேஷ் அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்க முறிந்து போன உறவினால் இவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தாங்க, எப்படி ஜெபம் இவங்களுக்கு உதவி செய்தது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். பஞ்சாரா சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட நரேஷ் போதாவிற்கு நல்ல கல்வி கிடைத்தது. ஆனால் அவர் கல்லூரிக்கு சென்ற பிறகு படிப்பை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் செய்தார். நான் காலேஜுக்கு போகாம இருக்கிறப்போ என் நண்பர்களோட தான் சுத்திட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்துறது, சினிமாக்கு போறது, பல பெண்களோட சுத்துறது, இந்த மாதிரி பழக்கத்துக்குள்ள நாங்க ஆளாயிட்டோம். பார்க்க போனா இது நல்ல விஷயமே கிடையாது. நான் காலேஜில் படிக்கிறேன்ட்டு என் அம்மா அப்பா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அங்கே படிக்கலை. என் அம்மா அப்பாலாம் நான் காலேஜில் படிக்கிறேன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் காலேஜில் படிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் சுற்றிட்டு இருந்தேன். நரேஷ் வகுப்பிற்கு செல்லாமல் இருந்ததால் அவருடைய பெற்றோரை கல்லூரிக்கு அழைத்தார்கள். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. நான் கிளாஸ்க்கு போகாததுனால உன்னோட அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வான்ட்டு எங்கள் பிரின்ஸிபல் சொல்லிட்டாங்க. நான் எங்கள் அம்மாவை தான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வான்ட்டு எங்கள் அம்மாவை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நீ உங்கள் அப்பாவை தான் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஏன் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரணுன்ட்டு நான் நினச்சேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். எனக்குள்ளே நிறைய பெருமையும் அகங்காரமும் இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டிசி கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். கல்லூரியை விட்டு வந்த பிறகு நரேஷ் வேலை செய்ய தொடங்கினார். அப்பொழுது வாழ்க்கையில் கல்வியின் உண்மையான மதிப்பை உணர்ந்து கொண்டார். அந்த சிமெண்ட் லாரியை நானே ஓட்டிட்டு அந்த வெயிலில் இரும்பு கம்பியை பிடிச்சி கையெல்லாம் எனக்கு ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது படிப்போட வேல்யூ என்னன்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வேலை செய்ய விருப்பம் இல்லை. அடுத்த வருஷத்தில் ஆண்டவரோட கிருபையினால் ஒரு நல்ல காலேஜில் எனக்கு ஒரு அட்மிஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் என் படிப்பு விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். கல்லூரியில் இருந்தபோது அவருடைய சில நண்பர்கள் அவரை சர்ச்சுக்கு வரும்படி அழைத்தார்கள். ஆரம்பத்தில் அவர் தயங்கினார். ஆனால் சர்ச்சில் நடந்த சம்பவம் அவருடைய கவனத்தை ஈர்த்தது. அங்கே இருந்தவங்க என்னை முழு மனசோட வரவேற்றாங்க. இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்கன்ட்டு நான் யோசித்தேன். அவங்களுக்கு சந்தித்த நேரம், சர்ச்சில் இருந்த நேரம் எனக்கு அன்பும் நிம்மதியும் ரொம்பவே மகிழ்ச்சியாகவே இருந்துச்சு. நான் சாட்சி கேட்டுட்டு இருக்கும்போது கவனித்தேன், அங்கே இருக்க தேவன் அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியுங்கும்போது என் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரான்ட்டு. இயேசுவை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தால் நரேஷ் பைபிள் வாசிக்க தொடங்கினார். ஒரு அதிகாரம் என்னை ரொம்பவே தொட்டுச்சு. அதுதான் 23வது சங்கீதமாகும். முதல் வசனம் இப்படியாக சொல்லுது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த அதிகாரத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்ன்ட்டு எழுதிருந்துச்சு. அப்போ தான் தேவன் என்னை தேர்ந்தெடுத்து கிறிஸ்து யார் என்பதை மக்களுக்கு பார்க்கும்படி என்னை ஒரு மிகப்பெரிய வேலைக்கு ஆயத்தப்படுத்தினார். என்னை சுற்றி இருக்க ஜனங்கள்லாம் தேவன் என்னை உயர்த்துறதை பார்த்து அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நரேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை நெருங்கிய போது தன்னுடைய வாழ்க்கையை அவரிடம் ஒப்பு கொடுத்தார். பைபிள் வாசிக்கிறப்போ நம்மளோட தாய் தந்தையை கனம் பண்ணணுன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பையிலிருந்து மற்றவங்களை மதிக்க தொடங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் கூட இருந்த உறவில் நான் வளர்ந்தேன். தினமும் அவர் கூட நடப்பது எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தொடங்கிச்சு. கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு பிறகு, அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி 2011 என்னோட வாழ்க்கையை நான் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அப்பையிலிருந்து என்னோட வாழ்க்கையை முழுசாக மாறிடுச்சு. நாட்கள் கடந்து சென்ற போது தேவன் நரேஷனுடைய வாழ்க்கையை மட்டுமல்லாது அவர் நினைத்ததை விட பல மடங்கு ஆசீர்வதித்தார். இயேசு தெரிஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து என் வாழ்க்கை முன்னர் மாதிரி கிடையாது. முதல்ல என்னோட வாழ்க்கையில எந்த நோக்கமும் இல்லாம தான் இருந்துச்சு, எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம தான் இருந்துச்சு. நான் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறத பற்றி நான் யோசித்தது கிடையாது. என்கிட்ட சின்ன சின்ன கனவுகளும்
சின்ன சின்ன நோக்கமும் தான் இருந்துச்சு. ஆனால் தேவன் என்னோட வாழ்க்கையை முழுசாக மாற்றிட்டாரு. மேலும் என்னோட வாழ்க்கை புதுசாகிடுச்சு. இன்றைக்கி நான் ஒரு பிரபல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணுன்னா நான் நல்லாவே படிக்கலை. மேக்ஸ் எனக்கு சுத்தமாகவே வராது. இப்போ ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் என்னால் எவ்வளோ பெரிய கணக்காக இருந்தாலும் என்னால் ஈஸியாக பார்க்க முடியுது. இன்றைக்கு நரேஷிற்கு திருமணமாகிவிட்டது. ஆசிர்வாதமாக ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறாள். ஆகவே நரேஷ் இயேசுவிற்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில் வந்ததுக்காகவும் என்னோட வாழ்க்கையில் தொட்டு தொடங்கிறதுக்கும் முதல்ல நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். பிறகு என் வாழ்க்கையை மாற்றினதுக்காகவும் என் வாழ்க்கையை புதுசாக்குனதுக்காகவும் என் தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சதுக்கு தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் வாழ்க்கையில் செஞ்ச நல்லதுக்கெல்லாம் அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. என் வாழ்க்கையிலும் சரி, என்னோட குடும்பத்து வாழ்க்கையிலும் சரி, கர்த்தரோட பங்கு பெரிதும் இருக்கும். என் வாழ்க்கையில் அவர் பண்ண எல்லா நல்லதுக்கும் என்றைக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நரேஷுடைய சாட்சி உங்கள் எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும். நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். 23ஆம் சங்கீதத்தை அவர் படித்து கர்த்தருடைய அன்பை அவர் ருசித்த போது மற்றவங்க கிட்டையும் அன்பு காட்டியிருக்காரு. நரேஷ் சோர்ந்து போய் இருந்த நேரத்தில் கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறாருங்கிறத அவர் புரிந்து கொண்ட பிறகு அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குதா? தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது மற்றவங்கக்கிட்டே அந்த அன்பை காட்டுவீங்க. மற்றவங்க மன்னிக்கக்கூடிய ஒரு பண்பு உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். எங்கள் அம்மா எனக்கு பாகற்காய் சமைச்சு கொடுப்பாங்க. எனக்கு பாகற்காய்னாலே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அதை அவங்க எப்படி சமைப்பாங்க தெரியுமா? அந்த பாகற்காயை நடுவில் வெட்டி அதில் மசாலா வச்சு அதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து அந்த மசாலா வெளியில் வரக்கூடாதுங்கனால ஒரு நூலை வச்சு அழகாக சுற்றி கட்டி அப்படி செஞ்சு வறுத்து கொடுப்பாங்க. அப்போ என்னால் அதை சாப்பிட முடிஞ்சுது. அப்போ ஒன்றை விட்டு ஒன்று பிரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, நல்ல நூலை வச்சு கட்டுறாங்க. அப்போ கட்டும்போது நம்ம பிரிஞ்சு போக மாட்டோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலுமே நிறைய பிரிவுகள் வருதுன்னு வைங்களேன். அப்போது நம்மளை ஒன்று இணைக்கிறதுக்கு, நம்ம சேர்ப்பதற்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். அந்த நூல் கட்டி சேர்க்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஜெபம், உங்களுக்குள்ளே எவ்வளவு பிரிவுகள் இருந்தாலும் சரி, உங்களை ஒன்றா சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஜெபம். நீங்கள் ஜெபிக்கும் போது பிரிந்து போன உறவுகள் எல்லாமே மறுபடியும் நீங்கள் சேர ஆரம்பிப்பீங்க. அந்த சந்தோஷத்தை உங்களால் பெற முடியும். உங்களுக்காக பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுக்கும் இந்த வசனம் பொருத்தமாக இருக்கும். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. அது தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. கணவன், மனைவி, 3வது தேவன். வேற யாருமே இவங்க நடுவில் இருக்கவே கூடாது. முதலாவது தேவன். தேவனுக்கு நீங்கள் முதலிடத்தை தரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். பிரச்சனைகள் வராது. அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க ஆரம்பிங்க. ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. தேவனுடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகளில் இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னா ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்முடைய ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் பாஸ்டர் ஹிமேந்திர சிங் அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. இடைவேளைக்கு பிறகு 2026ஆம் வருடம் தொடங்கிவிட்டது. CBN பிரேயர் லைன் உங்களுக்காக நேரலையில ஒவ்வொரு முதல் மற்றும் 3வது செவ்வாய்க்கிழமை CBN இந்தியா Facebook பக்கத்துல நேரலையில வரப்போறோம். வாங்க நம்ம ஒன்னா சேர்ந்து நம்மளுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைக்கலாம். நண்பர்களே, இந்த லைவ் பிரார்த்தனையில நீங்க எல்லாருமே கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஜனவரி 6 மற்றும் 20ஆம் தேதி ஒரு புதிய வாழ்வு Facebook நேரலையில தவறாம கலந்துக்கோங்க. நாம எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு நம்மளுடைய திட்டங்கள், உறவுகள், ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரத்தையும் தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைக்கலாம். கால் இல்லனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம உறவுகளை எப்படி பலப்படுத்தணும், பிரிவுகள்ல இருந்து எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படின்னா அதற்கு ஜெபம்.
இங்கே ஜெபிக்கும் போது எல்லாவற்றையுமே மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்முடைய ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் பாஸ்டர் ஹிமேந்திர சிங் அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. வாங்க நாமும் சேர்ந்து ஜெபிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, சிபிஎன் பிரேயர் லைன்ல உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. புது வருஷம் தொடங்கிடுச்சு. நீங்க எல்லாரும் உங்க ஆரோக்கியம் சம்பந்தமான, உடல் எடை குறைப்பு சம்பந்தமான மற்றும் ஃபிட்னஸ் கோல்ஸ் சம்பந்தமான எல்லா விதத்திலையும் ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கடந்த வருஷம் நடந்தது, நடக்காதது, இது எல்லாத்தையும் எப்படி இன்னும் சிறப்பாக்க முடியும்னு இந்த புது வருஷத்துல நாம கவனம் செலுத்துவோம். நம்ம ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை தேவனோட கைகள்ல ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நம்ம கூட பாஸ்டர் ஹிமேந்திர சிங் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பாஸ்டர். நன்றி சோஃபியா. இன்னைக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம், அதுதான் ஆரோக்கியமாகும். இது ரொம்பவே முக்கியமானதும் ஆகும். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு தடவையும் புது வருஷம் தொடங்குறப்ப நம்மள நாமே ஃபிட்டா வைக்கிறதுக்கு ஒரு லக்கை ஏற்படுத்துவோம். நிறைய தடவை இதை நான் பார்த்தும் இருக்கேன். இன்னைக்கு மக்கள் தங்களோட ஆரோக்கியத்தை பத்தி ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்கன்னு என்னால சொல்ல முடியும். இதுல நான் பாக்குற விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியால இருக்கிற எல்லா தகவல்களையும் பார்த்து மக்கள் அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது சரியா தவறா என்பதை தாண்டி சில விஷயமும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க இப்படி கடைபிடிச்சு தங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டாங்க. அதனால உங்க ஆரோக்கியத்தை நீங்க நல்லா வச்சுக்கிறதுக்கு சரியான வழிகாட்டுதல் வேணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையும் நீங்க நல்லபடியா பாதுகாப்பா பாத்துக்க முடியும். என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பாஸ்டர். பல நேரங்கள்ல இது ரொம்ப ஆபத்தானதா முடியும். அதனால நண்பர்களே, நாம ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம். பாஸ்டர் சொன்ன மாதிரி அங்க தகவல்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நாம என்ன செய்யணும் பாஸ்டர், அதை சொல்லுங்க. இது ரொம்ப அவசியமானதாகும். என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நீங்க உங்க ஃபிட்னஸ பத்தி பேசுறப்போ சீக்கிரமா எந்திக்கிறதுல தான் அது தொடங்குது. நீங்க சீக்கிரம் எந்திரிச்சாலே உங்க ஃபிட்னஸ நீங்க அடைய முடியும். பைபிள் வசனம் இப்படி சொல்லுது, அதிகாலையில உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 143:8. நீங்க காலையில எழும்புறப்ப முதல்ல எந்திரிச்சு உங்களுக்கு நேரம் ஒதுக்குங்க. அதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களோட வேலைகளை முடிங்க. காலையில நீங்க சீக்கிரம் எந்திக்கிறதுனால இன்னொரு லாபம் என்னன்னா, உங்களோட வேலைகளை சீக்கிரமா முடிக்க முடியும். வீட்டுல இருக்கிற மத்தவங்களோட வேலையும் உங்களால முடிக்க முடியும். இன்னொரு விஷயம், உங்க உணவு முறையில நீங்க கவனம் செலுத்தணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வெளி உணவுகள்ல தான் நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. இதை நான் பாக்குறேன். இந்த தப்பை தான் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால உங்க உணவு முறையில அதிகமா கவனம் செலுத்தணும். மூணாவது விஷயம், நீங்க சீக்கிரமா தூங்கணும். இது ரொம்பவே முக்கியமானதாகும். நாம என்ன பண்றோம்னா, நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கோம், சோசியல் மீடியால இருப்போம், மொபைல் போனை ரொம்ப பயன்படுத்துவோம். அதனால நம்மளோட தூக்கம் முழுமையாகாது. இது நாம கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயமாகும். இதை நானும் கடைபிடிக்கிறேன். நான் சீக்கிரமா எந்திக்கிறேன், என்னால தேவனுக்கு நேரம் தர முடியுது, என்னால எனக்கு நேரம் தர முடியுது, அதோட குடும்பத்துக்காகவும் நேரம் தர முடியுது. மேலும் சீக்கிரமா தூங்கி என்னோட பிசினஸையும் என்னால நல்லா பார்க்க முடியுது. என்னோட ஃபிட்னஸும் நல்லாவே இருக்கு. அதோட பாஸ்டர், இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாம அதிகாலையில எந்திரிக்கிறப்ப, அதாவது நம்மளோட நாளை சீக்கிரமா நாம தொடங்குறப்ப நம்மளால ஜபத்துக்கும் இன்னும் அதிகமான நேரத்தை தர முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஜபத்துல நம்மளுடைய உணவு, எக்ஸசைஸ், ஆரோக்கியம்னு எல்லாத்தையும் தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். இதுக்காக இப்ப நாம நம்மளோட பார்வையாளர்களோட சேர்ந்து ஜபம் பண்ணலாமா பாஸ்டர்? நிச்சயமா. இந்த விஷயத்துக்காக நாம ஜபம் பண்ணலாம். வாங்க நாம ஜபிக்கலாம். எங்களுடைய ஜீவனுள்ள வல்லமையுள்ள தேவனே, உமது கிருபைக்காக, இரக்கத்துக்காக நாங்க நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த புது வருஷத்துல எங்க பிசினஸ்க்காக நாங்க எடுக்கிற எல்லா தீர்மானங்களையும் நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, எங்க ஜெபங்களுக்கு பதில் தர்றதுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காகவும் நன்றி சொல்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் உங்களுக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நண்பர்களே, உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை உங்களால அடைய முடியலன்னா, அல்லது அதை நினைச்சு நீங்க மன அழுத்தத்துக்குள்ள போவீங்கன்னா, நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க ஜபத்துக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. இன்னைக்கு நீங்க சிபிஎன் பிரேயர் லைன்ல போன் செஞ்சு ஜப உதவி பெற்றுக்கோங்க. எங்க நம்பர் 9910401010ல கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாம மறுபடியும் சந்திச்சு உங்க பொருளாதார பிரச்சனைகளுக்கான விஷயத்த ஜெபம் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க நிகழ்ச்சிகளை எங்க ஒரு புதிய வாழ்க்கை ஹோஸ்ட் கூட தொடர்ந்து பாருங்க. ஜெபம் பற்றி நீங்க நிறைய புது விஷயங்களை கத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். பாய் அண்ட் டேக் கேர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபம் செய்ததற்காக நன்றி சோஃபியா மற்றும் பாஸ்டர் ஹிமேந்திர சிங். நமக்காக யாராவது ஒருத்தங்க ஜெபம் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப ஆறுதலாக இருக்குது.
இப்படிதான் ஒருத்தங்க கிட்ட நான் சொன்னேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் எனக்காக யாருமே ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. யாராவது எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க ரொம்ப நாளாகவே ஏங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்கு. மலைகளையும் உடைக்கக்கூடிய வல்லமை ஜெபத்துக்கு இருக்கு. வர ஜனவரி 20ஆம் தேதி நம்முடைய CBN இந்தியா ஃபேஸ்புக் பேஜில் நம்ம லைவாக ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அல்லது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் லைவாக ப்ரேயர் பண்ணுவோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்ப்போம். இந்த ஜனவரி மாசம் ஒவ்வொரு காலை நேரமும் புதிய சர்ச் கொயர்ல இன்னும் சிறப்பானதா இருக்கும். நேஷனல் டிவி பிரீமியர்ஸ் லக்னோ செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் இருந்தும், கான்பூர் பிஷப் வெஸ்ட்காட் ஸ்கூல்ல இருந்தும், ஜார்க்கண்ட் பர்கானாவின் நியூ கிரியேஷன் பைபிள் இன்ஸ்டிடியூட்ல இருந்தும், பான்ஸ்வாரா சரணஸ்தான் சர்ச்சில் இருந்தும், ஜம்முவின் அவர் லேடி ஆஃப் ரோசரி கேத்தலிக் சர்ச்சில் இருந்தும் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. மாதம் முழுவதும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியிலும் மற்றும் CBN இந்தியா யூடியூப் சேனலில் மட்டுமே காணுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. ஜெபம் எப்படி உறவுகளை பலப்படுத்துது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்ககிட்ட அன்பு குறையுது, மற்றவங்களை மன்னிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஜெபம் செய்வது ரொம்பவே அவசியமாக இருக்குது. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் குடும்ப உறவுகள் பலப்படும். பிரிந்து போன உறவுகள் கூட மறுபடியும் ஒன்றா சேரும். இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்முடைய நேர் ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க, உங்களுக்காக வாசிக்கிறேன். இது மிகவும் நல்ல நிகழ்ச்சியாகும். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ளவும் விசுவாசத்தை அதிகரிக்கவும் வாய்ப்பு கிடைக்கிறது. தேவன் CBNையும் உங்களுடைய முழு குழுவையும் பரிபூர்ணமாக ஆசிர்வதிப்பாராக. உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க. நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல பதிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா CBN பிரேயர் லைன் 9910401010 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். 1 யோவான் 4:12. நம்ம மற்றவங்க கிட்ட அன்பு காட்டும் போது தேவன் நமக்குள்ள இருக்கார் அப்படிங்கிறத இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஏன் அப்படின்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாமும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும். அன்பு செலுத்துவது கஷ்டம்தான், ஈஸி கிடையாது. ஆனால் நீங்கள் அன்பு செலுத்தும் போது உங்களுடைய உறவுகள் பலப்படும். நாமும் கிறிஸ்துவின் அன்புக்கு தகுதியானவர்கள் கிடையாது. ஆனாலும் கிறிஸ்து நம்மை நேசித்ததினால் சிலுவையில் நமக்காக அவருடைய ஜீவனையும் தந்திருக்கிறார். அதனால் நம்ம இந்த அன்பை எல்லார்கிட்டையும் நம்ம காட்டுவோம், ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு இது கடினமாக இருந்தால் நீங்கள் ஜெபத்தில் அந்த வல்லமையை பெற முடியும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நரேஸ் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்களுடைய உறவுகள் பிரிந்து போயிருந்த நிலையில் கர்த்தர் அவருடைய மெய்ப்பராக இருந்து அவரை பாதுகாத்தார், வழி நடத்தினார், மறுபடியும் குடும்ப உறவுகளை சேர்த்தாருங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்களும் கூட ஜெபிக்கும் போது உங்களுடைய குடும்ப உறவுகள் பலப்படும். நீங்கள் அவங்க மேலே அன்பு செலுத்துங்க. கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜெபம் செய்யும்போது அந்த வல்லமையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நீங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க முடியும். தேவனும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். இதோட நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.